ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 25 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில அந்த லீ பையன் உடம்ப அந்த வில்ல பையன் கண்ட்ரோல் எடுத்து இங்க நம்ம ஹீரோ கடை சண்டை போட்டு இருக்க. அங்க குறுக்க எஸ்ராங்கன்ற வந்து சண்டை போடாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாரா அவன் குறுக்க வராடே நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த லீ பையன் உடம்புல இருக்க அந்த வில்ல பையனும் ரெண்டு பேரும் அந்த மலைக்கு மேல நின்று சண்டை போடுறதுக்காக ஆரம்பிப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சேட எல்லாத்தையுமே கொண்டு வந்து சும்மா கெத்தா நின்று பாரு. அங்க அந்த பூரா சேடோ, இந்த ஹையா சேடோ, அங்க அந்த எகிப்துல அந்த டஞ்சன் பாஸ் இருந்தா பாத்தீங்களா அவன், இவங்க எல்லாம் சும்மா கெத்தா நிக்க நம்ம ஹீரோ நடுவுல சும்மா மாசா நின்று பாரு. இந்த பக்கம் அந்த வில்ல பையனும் வாடா வாடா அப்படின்ற மாதிரி நின்றுப்பான். அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பாக்கி சொல்லும் பாருங்க, உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் டாஸ்க் வந்திருக்கு. அந்த அர்ஜென்ட் டாஸ்க் என்னன்னா அந்த லீய நீங்க கொல்லணும். உங்களுக்கு எதிராக நிக்காம பாருங்க, அந்த லீ இட்டாரியத்தோட பவர் வச்சிருக்கான், அவனை நீங்க கொல்லணும், இதுதான் உங்களோட டாஸ்க் அப்படின்னு வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ எனக்கு வேற வழி இல்லை, அந்த டாஸ்கே கொடுத்துருச்சு, இந்த சிஸ்டம் சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும். ஆனா மறுபடியும் நான் ஒரு மனுஷனை கொல்ல போறேன்னா நான் என்ன பண்றது, சிஸ்டம் கொடுத்துருச்சு, வேற வழி இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் லீ உடம்புல இருக்க அந்த வில்ல பையன் ஸ்வாட எடுத்து காட்டிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் வில்ல பையனோட ஒரிஜினல் உடம்ப காட்டுறாங்க. அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இவனை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துல வருது, அந்த மெமரி. நாங்க இந்த பூமிக்கு வரும்போது அங்க ஒருத்தர் இருந்தானே, டார்க்னஸ், இருளில் இருந்து பிறந்தவன், ஷேடோ மோனார்க் ஜின்வு, அவனோட உணர்வு எனக்கு இப்ப வருது. அவன் அங்க தனியா வந்தான், எந்த ஒரு துணையும் இல்ல, யாரோட சப்போர்ட்டும் இல்ல, சும்மா கெத்தா மாசா யாரையும் நம்பாம முழு பலத்தோட எங்களை எதிர்த்து சண்டை போட வந்தான். அவனோட சக்திங்கிறது இந்த உலகத்துல யார்கிட்டயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிக அளவு சக்தி. அவன் தனியா வந்து எங்க எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அசால்ட்டா நின்னான். அவனோட சக்தியை பார்க்கும்போது நாங்க எல்லாருமே மெய் மறந்து போய் நின்னோம். அது மட்டும் இல்லாம அவனை எங்களால அட்டாக் பண்ணி தோக்கடிக்க முடியாதுன்றது அவனை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த இருளிலிருந்து வந்தான் பாரு, அவனோட சக்தியை பத்தி தெரிஞ்சாகணும், அவன் யாரு, அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பூமியிலேயே அவனை எதிர்க்க யாருமே இல்லைன்றது அவனோட ஒத்த பார்வையில தெரிஞ்சது. அப்படிப்பட்டவனை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை பத்தி இவன்கிட்ட கேட்டா இவனுக்கு தெரியுமா, இவன்ட்டு இருந்து என்னால அந்த பதில வாங்க முடியுமா அப்படி சொல்லிட்டு அந்த வில்லப்பை யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஷேடோ மோனார்க்கு ஜின்முவை காட்டுவாங்க. சும்மா மாசா இருக்கும். நம்ம ஜின்மு சும்மா வேற லெவல் போங்க. யாருக்கெல்லாம் நம்ம ஜின்முவை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சண்டை நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த பாம்பு ஷேடோ அப்படி கத்திக்கிட்டே கடிக்க வரும். இந்த பக்கம் அந்த வில்ல பையன் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அது கிட்ட வந்தோடனே அவனோட ஸ்வாட வச்சு அந்த பாம்பு சேடவை சும்மா 2 துண்டா வெட்டி வீசிடுவான். அசால்ட்டா வெட்டி வீசிடுவான். அவன் வெட்டி வீசின உடனே அந்த சேடோல இருந்து டக்குன்னு உள்ள வருவாரு பாருங்க நம்ம ஹீரோ. உள்ள வந்து அந்த வில்ல பையன் மூஞ்சிலே ஓங்கி குத்த வருவாரு. அவன் அந்த ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அடுத்து அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, இவன் அவனோட சேடவை வச்சு என்ன திசை திருப்பி அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறான், இவனுக்கு எவ்வளவு தைரியம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறானா அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்வாட வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணிடுவாரு. பின்னாடி அந்த இருக்க பூரா ஷேடோஸ் எல்லாம் அட்டாக் ஆயிரும். அப்படி நம்ம இசில் இருக்காங்க பாருங்க, ஒரு ஜம்ப் பண்ணி அவங்களோட ஈட்டியை வச்சு குத்துறதுக்காக வேகமா வருவாங்க பாருங்க. அவ்வளவுதான், குத்திடுவாங்கன்னு பார்த்தா அந்த வில்ல பையன் அசால்ட்டா டாஜ் பண்ணிடுவான். டாஜ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஈட்டியை அப்படி கையால பிடிச்சிட்டு நம்ம இசில் அப்படி தூக்குவான் பாருங்க. தூக்கிட்டு சொல்லுவான், ஏய் நீ வந்து அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் கிடையாது, நீ செத்தா திரும்பி வரமாட்ட, செத்துருவ அப்படித்தானே, இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கு வருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போச்சு அவ்வளோதான் நான் சாக போறேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்ப டக்குன்னு வந்து காலை வச்சு தவடாலே ஓங்கி ஒரு மிதிப்பாரு பாருங்க. மிதிச்ச மிதியில அவன் தலை சும்மா அந்த பக்கம் திரும்பிக்கும். அவன் டப்புன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ இங்க கெத்தா ஸ்டைலா மாசா நின்று இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லுவான், டேய் நீ எதுக்குடா வந்து மிதிக்கிற, அதான் உன்கிட்ட ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்கு, அதை வச்சு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓ உனக்கு ஷேடோ சோல்ஜர்ஸ் வேணுமா, இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் பின்னாடி அந்த எகிப்து டஞ்சன் பாஸ் ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ வர வைப்பான் பாருங்க. அது வந்து அவன் பின்னாடி வந்து அப்படி அவனை கட்டி இருக்க பிடிச்சிட்டு அந்த எகிப்து மண் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வரும் பாருங்க. அந்த ஷேடோ அந்த மண்ணை கொண்டு வந்து அவன் அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான் முறைச்சி. நம்ம ஹீரோவோ இதுதான் சரியான நேரம்
அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ரூலர்ஸ் பவரையும் கொண்டு வந்துட்டு கானட்டை வச்சுட்டு அட்டாக் பண்றதுக்காக அப்படி குத்த போவாரு. அந்த வில்ல பையன் ஒரு மாதிரி முறைப்பான். இவன் ஏன்டா இப்படி முறைக்கிறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவன் அந்த ஃபுல் பவரை கொண்டு வருவான் பாருங்க. அவன் விட்டு அந்த பவர் வேவ்ல அவன் பின்னாடி இருந்த அந்த எகிப்து ஷேடோ சும்மா காத்தோட காத்தா கரைஞ்சு போயிரும். நம்ம ஹீரோ ஓங்கி குத்த போனாரா நம்ம ஹீரோட கை அவன் கிட்டே போகாது. நம்ம ஹீரோ ரொம்ப திணறுவாரு. சே என்னடா அது என்ன நடக்குது, இவன் அந்த மணல் பவரே அடிச்சு நொறுக்கிட்டானா, இவன் எப்படி இவ்வளவு பவரா இருக்கிறான் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த வில்ல பையன் அவங்ககிட்ட இருந்த கத்தியை அப்படி வீசுவான் பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ அந்த கானட்டை வச்சு கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவாரு. அப்ப அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, நீ அந்த சேடவை வச்சு என்ன பிடிச்சிய என்னால தப்பிக்க முடியாம மாட்டிட்டு இருந்தேன்னு நினைச்சியா, சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா, கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டு வச்சிருந்தேன். நீ என்னன்னா என்னை விட ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சிட்டு அட்டாக் பண்றதுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வீசணும்னு நம்ம ஹீரோ டார்ச் பண்ண வரல. அந்த கத்தி டக்குன்னு பின்னாடி போய் அந்த ஹையாக் ஷேடோவே அடிச்சது மட்டும் இல்லாம விசிலையும் அட்டாக் பண்ணிருங்க. நம்ம விசிலுக்கு அப்படி ரத்தம் தெரிக்கும். நம்ம விசிலோ அப்படி கத்திட்டு இருப்பாங்க. அந்த ஹையாக் ஷேடோவும் வழியில கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அவன் அப்படி நிப்பான் பாருங்க. அந்த ஷேடோ எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவன் சொல்லுவான், எனக்கு இது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்கிட்ட இருக்க அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆனவங்க, கரெக்டா எப்படி சண்டை போடுறன்னு தெரிஞ்சவங்க நினைச்சேன். ஆனா அதுங்கெல்லாம் ஒன்னுத்துக்கு ஆகாதது. அங்க மேல வந்தான் பாரு ஒருத்தன் இருளோட அரசன், அவங்கிட்ட இருந்த ஷேடோஸ் எல்லாம் ரொம்ப டிசிப்ளினா இருந்தது. அதுங்க சண்டை போட்டதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸா இருந்தது. அந்த மாதிரி இல்ல உன்னோட ஷேடோஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு. உன்னோட ஷேடோஸ் எவ்வளவு வந்தாலும் நான் அதை அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ என்ன நினைச்ச, என்ன கொண்டலாம் நினைச்சியா? என்னதான் உன்னோட பவர் அந்த விண்வெளியில வந்த இருளோட அரசன் அந்த பவர் மாதிரி இருந்தாலுமே அவன் பவர் உன் பவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உன்னோட பவர் ஒண்ணுமே இல்ல, அந்த அளவுக்கு வீக்கா தான்டா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இவன் லீயா இருக்கும்போது நான் கொஞ்சம் ஈஸியாக அட்டாக் பண்ணேன், இப்போ அந்த 8000 பவர் கிடைச்சோன்னே என்னால் இவனை அட்டாக் பண்ணவே முடியல, நான் நினச்சதை விட இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், எனக்கு தெரிஞ்சு எப்படியும் எஸ்ராங்கை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு அந்த வில்ல பையன் ஸ்வாட் எடுத்துட்டு வேகமா அட்டாக் பண்றதுக்கு வருவான் பாருங்க. அப்ப அந்த வில்ல பையன் சொல்லுவான், விண்வெளியில அந்த இருளோட அரசன் ஷேடோ மோனார்க் தனியா கெத்தா சிங்க மாதிரி வந்து நின்னான். அவனோட எமோஷனல இந்த பூமியில யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எந்த சொந்தங்களும் இருக்காது. ஏன்னா அவனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பூமியில யாருமே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அவன் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவானா. அப்ப நம்ம சூக மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னது என்னோட அப்பா தனியா இருந்தாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த வில்ல போய் அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோட கையில ஒரு போடு போடுவான் பாருங்க. போட்ட போடல அந்த கானட்டோ சல்லி சல்லியா நொறுங்கிடும், எல்லாமே நொறுங்கி கீழே விழும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன நடக்குதுங்க, கால்நட்டே நொறுங்கிடுச்சா அப்படி ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க. இங்க சிஸ்டத்துல ஸ்கிரீன் பாப்பாக்கி சொல்லும் பாருங்க, பல்கன்ஸ் கொம்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த கால்நட் இப்பொழுது அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பாருங்க. அது சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த வில்ல பைய அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே குத்திடுவாங்க. நம்ம ஹீரோவோ அப்படி ரொம்ப கஷ்டப்படுவாரு, வாயில இருந்தெல்லாம் ரத்தம் தெரிக்கும், அவன் அப்படி பயங்கரமா குத்திடுவான். இந்த பக்கம் அதை பார்த்துட்டு இசிலோ சின்ன மோனார் சுகம் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை கத்தியால குத்திட்டாங்க அந்த வில்ல பையன். அடா பாவீங்களா, சரி வாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வில்ல பையன் பயங்கரமா முறைச்சிட்டு பார்ப்பான் பாருங்க. அப்ப சொல்லுவான் அவன், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன்னோட பவரை அந்த இருள் அரசனோட கம்பேர் பண்ணி பார்த்தா நீ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உன்னோட பவரை நான் எடுத்து எனக்கு சொந்தமாக்கி அந்த இருளோட அரசன் அவன் எந்த மாதிரி உணர்றான், அவன்கிட்ட என்ன மாதிரி சக்தி இருக்கு, அவனோட பலம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க போறேன். உன்னை கொன்னு உன்னோட பவர் எடுத்து நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நான் வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவாருங்க, நெஞ்சுலயே சொல்லியிருப்பானா. நம்ம ஹீரோவோட அந்த கத்தியை எடுக்கவே முடியாது. நம்ம ஹீரோ அப்ப மைண்ட்ல யோசிப்பாரு பாருங்க, என்னடா அது, இப்போ நான் என்னோட பவரை ஒழுங்கா தான் யூஸ் பண்ணனா இல்லை லிமிட்லேயே வச்சுட்டேனா, என்னதான் நடந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே.
இதை பார்க்கும்போது எனக்கு அந்த லீ இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதான் ஞாபகத்தில் வருது. அவன் என்ன சொன்னான், நீ யாருன்னே உனக்கு தெரியல, நீ வெறும் சாய்ஸஸ் தான் சூஸ் பண்ற, உனக்கு ஒரு ஈகோவோ உனக்கு ஒரு முடிவோ இல்லை, நீ போற போக்குல எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்க, நீ உனக்கு என்ன வேணுன்றதே தெரியாம சுத்திட்டு இருக்க, உனக்கு என்ன வேணுன்றத நீ முடிவு பண்ணி உன்னோட பவரை ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும், உனக்கு என்ன வேணுன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பாத்தீங்களா. அதை காட்டுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி பிளாஷ்பேக்ல போனா நம்ம வெறும் டிவி பார்த்துட்டு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இருப்பான். சின்னையா நீங்க ஏன் இப்பெல்லாம் அந்த ஷேடோ பவரை வெப்பனை மாற்றி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவீங்களே, அதெல்லாம் ஏன் சின்னையா அப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம பெரு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், அது ஏன்னா பெரு அந்த வாழ்க்கனோட அந்த கால்நெட் இருக்கு பார்த்தியா, அதுவே ரொம்ப பவராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பாண்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறேன், அப்புறம் அந்த ஷேடோ பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அப்புறம் எப்படி அதை சேர்த்து யூஸ் பண்ணுறது, அதில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா உங்களால் முடியும் சின்னையா, நீங்கள் நினச்சிங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம், நான் சொல்கிறேன், நான் பெரு, நான் சொன்னால் கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும், உங்களால் எது வேணாலும் பண்ண முடியும் சின்னையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ ஆஹா சரி இருக்கட்டும். ஆமா பெரு, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னியே எங்க அப்பா இந்த மாதிரியான ஷேடோ பவர்லாம் யூஸ் பண்ணி வெப்பனை மாத்தினது இல்ல, நான் தான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணமா இருக்குமா, நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம பெருவோ அப்படியே முழிச்சிட்டு இருப்பான், என்ன சொல்றது அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் எப்போ என்னோட பவரை லிமிட்டை செட் பண்ணேன், என்னோட லிமிட் இவ்வளோ தானே நான் எப்போ யோசித்தேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டிராயிங் வரைகிற இடத்துல மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மைண்டில் யோசிச்சுருப்பாரு, எனக்கு டிராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த அவேக்கானதுக்கப்புறம் நான் டிராயிங்கே வரையதை விட்டுட்டேன், நான் ஒழுங்கான ஒரு முடிவில் இல்லையா, எனக்கு என்ன வேணுன்றதை நான் யோசிக்காம போகிற போக்கில் எனக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேனா. ஆமாம், அந்த லீ சொன்ன மாதிரி தான், எனக்கு என்ன வேணுன்றதை நான் யோசிக்காம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட என்னை கூட்டு போகும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் எங்கள் அம்மாவையும் நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணமாக இருக்கிறது நான் ஸ்ட்ராங் ஆகணுமா, நான் ஸ்ட்ராங் ஆகினா மட்டும் இது எல்லாத்துக்குமே நான் ஸ்ட்ராங்கானா மட்டும் போதுமா, நான் எதுக்கு எங்கள் அப்பா இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அப்பாவோட சக்தி எப்படி நான் யூஸ் பண்ணுறது, அவர் இந்த இடத்துல இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாருன்னு அவரை பற்றி எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், அவரோட டூப்ளிகேட்டாக நான் இருக்கணுமா, அவரோட டூப்ளிகேட்டாக இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்லையே, நான் அவரை மாதிரி இருக்கக்கூடாது, நான் வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், அதாவது நான் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், என்னால் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும், நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கண்ணு வாயிலெல்லாம் ரத்தம் அப்படி ஒழுகும், நம்ம ஹீரோ கையில் அப்படி ரத்தம் சொட்ட அப்படியே கையை நீட்டிட்டு அராய்ஸ் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அப்புறமா அந்த ஃபுல் ஃப்ரேமை காட்டுறாங்க, அந்த வில்லப்பையன் அவனோட சேடம் வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சில குத்தி முதுகு வழியா எடுத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு பெரிய வெட்டு. அப்புறம் அந்த வில்ல பையன் யோசிப்பான், ஓ அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் அவங்களாம் சாக மாட்டாங்கல்ல, வெட்ட திரும்ப வந்துட்டே இருப்பாங்க, சாவே இல்லாதவங்க அவங்க அப்படித்தானே, ஆனா நீ அவங்கள எத்தனை தடவை திரும்ப 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 கொண்டு வந்தாலும் நான் அவங்கள ரொம்ப ஈஸியா கொன்னுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வர மாதிரி தெரியாது, அது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையனும், இங்க என்ன நடக்குது, அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜாறாங்களா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, அந்த விண்வெளியில அந்த இருளோட அரசன் கூட இந்த மாதிரி பண்ணதா நான் பார்க்கலையே அப்படின்னு அந்த வில்ல பையன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஷேடோ சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க, அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜாகி எல்லாம் ஒரே உருவமா வந்து நிக்கும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உடம்புல இருந்து அந்த ஹாரி பாட்டர் உடம்பு விட்டு வெளியே வந்து தனியா நின்றுவான். அதை பார்த்துட்டு நம்ம சிலோ, ஹாரி பாட்டர் நீ ஏன்டா வெளியே வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த ஷேடோ அப்படியே ஃபுல்லா கவர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவோட லுக்கு சும்மா தெரிக்கும், ஆறா சும்மா பயங்கரமா இருக்கும். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறாங்க. பிளாஷ்பேக்ல என்னடான்னு பார்த்தா அது ஒரு கிறிஸ்மஸ் டைம். அந்த கிறிஸ்மஸ் டைம்ல என்னடான்னு பார்த்தா நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு, சூகோ சின்ன பையனா இருக்காரு, அவங்களோட அம்மா சாகே இவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்கங்க. அந்த சீனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சூகோ சின்ன பையனா இருக்காருல்ல, அவர் சொல்லுவார் பாருங்க, அம்மா அம்மா நான் வருங்காலத்துல பெரியவனாகி அப்பா மாதிரி பெரிய போலீஸ் ஆவேன், அது மட்டும் இல்ல அவர் பாக்குறதுக்கு எவ்வளவு கூலா இருக்காரு பாருங்க, அதே மாதிரி நான் கூலாவும் இருப்பேன், அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பெரிய அத்லட் ஆவேன், ரன்னிங் ரேஸ்ல பயங்கரமா ஓடுவேன், உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காவும் ஆவேன் அம்மா அப்படின்னு சூகோ சொல்ல, அதை நம்ம ஷேடோ மோனார்க்கும் சாகேவும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சாகே சூகோ கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, சூகோ நீ பிறக்கும் போது நாங்க உன்னை பத்தி வேற ஒன்று முடிவு பண்ணி வச்சிருந்தோம், ஆனா இப்போ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை,
உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணு, உன் மனசில் என்ன தோணுதோ அதை நீ பண்ணலாம், உனக்கு என்னென்ன வேணுமோ உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே நீ பண்ணலாம், எல்லாமே உன்னோட முடிவு தான் அப்படின்னு சாகையா சொல்லுவாங்க பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ மனசுல இங்க யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வருது, எங்க அம்மாவோட ஞாபகம் எதுக்கு இப்போ வருது, எங்க அம்மா சொன்னது ஏன் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, அவங்க சொன்னது எனக்கு என்ன வேணுமோ அதை பண்றேனா இல்லை நான் பிடிச்சதை பண்றேனா, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த டிராயிங் வாத்தியாரை காட்டுறாங்க. அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவாரு, ஆஹா என்னையா பண்ற, இன்னைக்கும் எறும்ப வரைஞ்சி வச்சிருக்க, வேற எதையும் வரைய மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இல்லைங்க நீங்க கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க, இதுல கொஞ்சம் வேற மாதிரிலாம் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவாரு, ஆஹா பரவாயில்லையப்பா, வரைஞ்சி ஸ்கில்லெல்லாம் மாற்றி வச்சிருக்க, ஆனால் நீ அங்கே வரைஞ்சிருக்கிய ஒரு எறும்பு, அதை பார்த்தா ஒன்றும் எறும்பு மாதிரியே தெரியலையப்பா, ஏதோ வேற மாதிரி இருக்குது, ராட்சச எறும்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, அதை பார்க்கறதுக்கு ஏதோ ஒன்று மாதிரி இருக்கு, எறும்பு மாதிரியும் இல்லை, ராட்சச எறும்பு மாதிரியும் இல்லை, டைனோசர் மாதிரியும் இல்லை, என்னையா வரைஞ்சி வச்சிருக்க அப்படி நம்ம கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த ஷேடோ பவர் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் எங்கள் அப்பாவால் மட்டும்தானே, இந்த ஷேடோ பவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இதை ரொம்ப கட்டுப்படுத்தி போதுமான அளவுன்ட்டு எனக்குள்ளே நான் அதை அடக்கி வைக்கணும், நான் இதுக்கு மேலே எனக்குள்ளே எதையுமே அடக்கி வைக்க மாட்டேன், என்னோட சண்டை போகிற ஸ்டைலு இவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்ற எண்ணம், இந்த மாதிரி நான் எதையுமே எனக்குள்ளே அடக்கி வைக்கிறதா இல்லை, நான் எந்த எல்லையுமே எந்த கட்டுப்பாட்டையுமே இனிமே என்னோட ஷேடோ பவரில் வைக்க போகிறதில்ல, நான் கட்டவுழ்த்த காட்டாறு மாதிரி என்னோட மொத்த பவரை நான் யூஸ் பண்ண போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க, நம்ம ஹீரோவை சுத்தி எல்லா சடசும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இங்க நம்ம பெருவோ என்னால முடியல, இந்த சேடஸ் எல்லாமே நம்ம சின்னைய பார்த்து போகுது, அதனால என்னோட சேடவும் இதுக்குள்ளே இழுக்குது, நான் இதுக்குள்ளே போனேன்னா இந்த மாதிரி என்னோட ஃபார்மை நான் அப்படியே கண்டினியூ பண்ணவே முடியாது, என்னை இழுக்குது அப்படின்னு போய்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு நம்ம இசில் குறுக்க வந்து, பெரு இங்க வா தனியா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு இழுத்துட்டு தனியா வந்துருவாங்க. அப்ப இசில் பெரு கிட்ட கேட்பாங்க, பெரு என்ன நடக்குதுங்க, சின்ன மோனார் சூக்கு என்ன நடக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் ஹாரி பாட்டரை பாருங்க என்ன பண்றாங்க, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, எனக்கே ஒன்றும் புரியல, அவர் என்ன பண்றாருன்னு நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவரோட எல்லையை எல்லாத்தையுமே கடந்து போறாரு, இது வரைக்கும் அவர் சக்தியை அவரு கோடு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் எல்லையே இல்லாம எதுக்கும் ஒரு அளவே இல்லாம கண்டபடி எல்லா சக்தியும் யூஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வில்லனும் என்ன பண்றான், என்ன எலவடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இவன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கே, இவனை நான் சீக்கிரம் கொண்டாகணும், இல்லைன்னா திருப்பி இவங்களோட சண்டை போற நிலைமை ஆயிரும் அப்படின்னு அந்த வில்லன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஷேடோ வச்சு அட்டாக் பண்ணுவார் பாருங்க. அவன் டக்குன்னு அங்கிருந்து டார்ச் பண்ணி பறந்து போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க, நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு ஷேடோஸா இருக்கும், நம்ம ஹீரோவோட ஆரா சும்மா பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த வில்ல பையன் மேல பறந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இங்க என்ன நடக்குது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு புது எபிலிட்டியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் சக்தி இவன் எங்க இருந்து கத்துக்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் மறுபடியும் என்ன ரீவைக்கன் ஆயிருக்கானா, அவனே அரேஸ் எதுவும் பண்ணிக்கிட்டானா, ஸ்டேடஸ் அதை எழுப்பிக்கிட்டானா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ அந்த ஷேடோ பவர் அவர் உடம்புல அப்படி இழுத்துட்டு அந்த காயத்தை எல்லாத்தையுமே அந்த ஷேடோ பவர் வச்சு சரி பண்ணுவார் பாருங்க. அந்த குத்துப்பட்ட இடத்துல வந்து அந்த சைடு ஃபுல்லாவே ஷேடோ ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இந்த ஷேடோ பவரை எப்படி வெப்பனை மாற்றி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் நிறைய மெத்தடை கற்றுக்கிட்டேன், இந்த பவரை வச்சு விதவிதமான அட்டாக்லாம் பண்ண முடியும், நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அட்டாக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பாம்பு ஷேடோவை ஏறி விடுவா பாருங்க. அந்த ஷேடோ அப்படி கடிக்க வரும், அவன் அந்த பாம்பு ஷேடோவை கத்திய வச்சு ஒரே விஷயத்துல 2 துண்டா வெட்டிடுவான். அப்புறம் டக்குன்னு அவன் பின்னாடி இருந்து அந்த ஹையார் ஷேடோ கையில வெப்பனை வச்சுட்டு அடிக்க வரும் பாருங்க. அப்ப அவன் அப்படி நின்று இருப்பான், டம்முன்னு ஒரு அடி விடும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் அந்த ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த வில்ல போய் சொல்லுவான், நான் எத்தனை தடவை திரும்ப சொல்லுவேன், உன்னோட இந்த சேடஸ் எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடஸ் எல்லாம் துண்டா வெட்டி வீசிடுவான். அது அப்படி காத்தா கரைஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ ஒன்று நடக்குமா, அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையனும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இசிலோட பவரை பாண்டு பண்ணி அவரோட கையில அந்த மொத்த பவரோட வருவார் பாருங்க, சும்மா கெத்தா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் இன்னும் ஆட்டத்தையே ஆரம்பிக்கலையே, அதுக்கு முன்னாடி ஏன்டா ஓவரா பேசுற அப்படின்ற மாதிரி நடந்து வர. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இசிலு அவரோட ஃபுல் பவரையும் நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அப்படி
அப்படி சொல்லிட்டு வேகமா குத்த போவாரு. அப்ப அந்த வில்ல பையன் சொல்லுவான், இதை பார்க்கறதுக்கு இந்த மானா பவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்க மாதிரி தெரியுது. எது எப்படியோ இதை என் மேல பட விடாம நான் எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த ஸ்வாடை வச்சு சரசரன்னு வெட்டிடுவான். நம்ம ஹீரோக்கு ரத்தமா தெரிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி மயங்கி போய் பின்னாடி விழ மாதிரி போவாரு. அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையனும், என்னடா நினைச்ச என்னை பத்தி, இதுக்கப்புறம் உன்னால அந்த ஷேடோ பவர்ஸை எப்படிடா யூஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான்டா நீ அப்படி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு. டக்குன்னு கண்ணை திறப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, வாவ் நீ நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா தான் இருக்க, ஆனா நான் நினைச்சது என்னன்னு உனக்கு தெரியாது இல்லையா, நான் இப்போ ஒரு புது ஷேடோ பவர் யூஸ் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவன் அப்படி முழிப்பான், என்னடா சொல்ற அப்படி முழிச்சிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடி அந்த எகிப்து ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அதோட கையில நம்ம இஸ்லோட பவர் போயிருங்க. நம்ம ஹீரோ புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாண்டு ஸ்கில்ல நம்ம ஹீரோ மட்டும் யூஸ் பண்ணாம ஷேடோ செட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். நம்ம ஹீரோ மயங்கி போற மாதிரி போயிட்டு பின்னாடி அந்த ஷேடோ செட்டை அந்த இஸ்லோட பவரை கொடுக்க அந்த எகிப்து டஞ்சன் பாஸ் ஷேடோஸ் இருக்கான் பாருங்க, அவன் ஓங்கி அந்த பவரோட மூஞ்சில ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்டா குத்துல அவ்வளோ பவர் இருக்குங்க. சும்மா வேகமா தரையில வந்து டம்முன்னு விழுவான் பாருங்க. அந்த இடமே சும்மா சத்தரி போய் கிடக்கும் பாருங்க. அந்த விழுந்த அந்த அடியில இந்த பக்கம் அந்த உண்மையான உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லனோட உடம்பு, அவன் உடம்புல இருந்தும் கண்ணுல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தமா ஊத்தும். அப்ப அந்த வில்லன் மாதிரி சொல்லுவான், இது எப்படி, இதுக்கு சாத்தியமே இல்லையே, இந்த மாதிரியான ஒரு ஷேடோ ஸ்கில்ல இவன் யூஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதை நான் அந்த விண்வெளியில இருளரசன் அவங்கிட்ட கூட நான் இந்த மாதிரியான ஒரு பவரை பார்த்தது இல்ல, இவன் அதை வித்தியாசமா யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. சும்மா பங்கமா இருக்கும். அவன் அப்படி சாக்காயி பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்தடுத்து நம்ம ஹீரோ பல டெக்னிக் புது டெக்னிக்கா கண்டுபிடிக்க போறாரு. யாருன்னா அடுத்தடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். நவீன் அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி நவீன். அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்றேன் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். பிருத்திவிராஜ், ஆசிக், சர்வேஸ் மௌலி, நஞ்சுண்டேஸ்வரன், வசந்த், சியாம் கிங், யூசுப், ஜிடியான், சிரஞ்சீவ் ஹரி, மாதவன், விஸ்வா, அகமது இர்ஃபான், அஸ்வத், அத்தூஃப், பிரகதீஸ்வர் ஆனந்த், லிங்கேஷ், யாத்து அஜய், எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.